Hello friends, welcome to Natpudan Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி ரொம்ப சிம்பிளா இன்ஸ்டன்ட்டா செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க GOBI 65. இது ஆக்சுவலி ஒரு கிறிஸ்பி ஃப்ரைட் appetizer. மோஸ்ட்லி ரெஸ்டாரண்ட்ஸ்ல இது ஒரு ஸ்டார்டரா இருக்கும். ஒரு நம்ம வீட்லயே கூட ஈவினிங் ஸ்நாக்கா செஞ்சு சாப்பிடலாம். சிக்கன் 65 எப்படி செய்வோமோ அதே மெத்தட் தான் இருக்கும். நான் 200 grams of cauliflower தான் எடுத்திருக்கேன். GOBI 65 பண்றதுக்கான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். மிக்ஸில இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சு வச்சுக்கலாம். நான் அதுலயே கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து அரைச்சு வச்சிருக்கேன். அட் த சேம் டைம் சீரகம், மிளகு, சோம்பு சேர்த்து பவுடரா அரைச்சு வச்சுக்கலாம் தனியா. கிறிஸ்பியா வர்றதுக்காக நம்ம கார்ன்ஃப்ளோர், அரிசி மாவு, கடலை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதிச்சதும் அதுல கிளீன் பண்ணி வச்சிருக்க காலிஃப்ளவரையும் மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு 10 minutes குக் பண்ண விடலாம். அது ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அரைச்சு வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட், எலுமிச்சை சாறு, அரைச்சு வச்சிருக்க மசாலா, கூடவே சில்லி பவுடர், சிக்கன் மசாலா, மல்லித்தூள், உப்பு, கலருக்காக கொஞ்சம் நேச்சுரல் கலர் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதுல கார்ன்ஃப்ளவர், கடலை மாவு, அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சில இருக்கணும். இப்போ ஒரு டவாவை ஹீட் பண்ணி ஃப்ரை பண்றதுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்து மீடியம் ஃப்ளேம்ல ஆயில் சூடானதும் இந்த காலிஃப்ளவர் மிக்சரை ஆட் பண்ணி கூடவே கரி லீவ்ஸும் சேர்த்து கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். உங்ககிட்ட கிச்சன் டிஷ்யூ இருந்தா GOBI 65ல இருக்க ஆயிலை ட்ரெயின் பண்ணிக்கோங்க. சுவையான GOBI 65 தயார். இப்போ இதை அப்படியே சாப்பிடலாம். ஒரு உங்களுக்கு பிடிச்ச கெச்சப் கூட சேர்த்து கூட சாப்பிடலாம். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. இது நட்புடன் சமையல்.